தாரமங்கலம் அருகே அணைமேடு பகுதியில் உள்ள சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மறுபுறம் வர முடியாமல் தவித்த மக்களை கிரேன் மூலம் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், எல்லாருமே மீட்கப்பட்டு விட்டார்களா? என்ன நிலவரம்? சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடர்ச்சியாக 4 நாள் பெய்த தொடர் மழையின் காரணமாக ஏற்காடு அடிவார பகுதிகளிலிருந்து உருவாகக்கூடிய அனைத்து நதிகள் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி சரபங்கா நதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சரபங்கா நதியானது ஏற்காடு அடிவாரத்தில் உருவாகி ஓமலூர் தாரமங்கலம் வழியாக எடப்பாடி வழியாக செல்கிறது. இதனிடையே தாரமங்கலம் அருகே இருக்கக்கூடிய அணைமேடு பகுதியில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த நதியினுடைய கரைகள் 2 புறமும் தண்ணீர் தொட்டு ஆர்ப்பரித்து சென்றது. இதனால் அந்த நதியை தாண்டி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் தண்ணீர் புகும் நிலை ஏற்பட்டது. அந்த நதியின் ஒரு புறம் சில வீடுகள் இருந்தது. அந்த வீடுகளில் இருப்பவர்கள் அந்த நதியை தாண்டி மறுகரைக்கு வர முடியாமல் அங்கு தவித்து வந்தார்கள். அதே போல அந்த வீடுகளில் இருந்த ஒருவருக்கு சற்று உடல்நலம் பாதித்த காரணத்தினால் அவர் மருத்துவமனை செல்ல வேண்டிய அவசியமும் இருந்தது. அதே போல தண்ணீர் தொடர்ந்து உள்ளே இன்னும் வெள்ளப்பெருக்கு அதிகமாகும் பட்சத்தில் வீடுகளையும் சூழும் ஒரு நிலை ஏற்பட்டது. இதனால் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கிரேன் மூலமாக அங்கு இருந்தவர்களை பத்திரமாக ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு மீட்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த வீடுகளில் அதிக அளவு வெள்ளம் போகும் ஒரு எச்சரிக்கை காரணமாக தற்பொழுது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி கோகுல். டெல்லியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் MP கனிமொழி தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வெள்ள பாதிப்புகள் குறித்து பேச பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரம் கேட்டுள்ளதாகவும் கூறினார். பிரதமர் சந்திப்பதற்கு அவரிடம் இன்னைக்கு பிரதமர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களே தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் முதலமைச்சர் அவர்கள் எங்களை பிரதமரை சந்தித்து அவருடைய கடிதத்தை கொடுத்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை விளக்கி சொல்ல வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். நேரம் கேட்டிருக்கோம். PSLV ராக்கெட் மூலம் ஏவப்படும் புரோபா 3 விண்கலத்தின் முக்கியத்துவம் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. இந்தியாவுடைய PSLV மூலமாக ஏவப்படுற புரோபா 3 அப்படின்றது ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சியோடது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சூரிய ஒளிவட்டத்தை ஆய்வு பண்றதுதான். அதை கரோனா அப்படின்றத அந்த பரப்பை சொல்வோம். இது சூரியனோட உட்பகுதியை விட இந்த மேற்பரப்புல 1 மில்லியன் டிகிரி அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கும். ஸோ ரொம்ப சவாலான ஒரு பணியை தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் செய்ய போகுது. சரி, இதுல என்ன விஷயங்களை மேல அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 செயற்கைக்கோள்கள் இந்த புரோபா 3 மூலமாக ஏவப்படுது. இந்த 2 செயற்கைக்கோள்களோட பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு கரோனோகிராஃப், இன்னொன்னு ஆக்கல்டர். இது ரெண்டுமே சேர்த்து 144 மீட்டர் நீளம் இருக்கும். இந்த ரெண்டுமே ஒன்னாக ஏவப்பட்டு மேல சென்று அது 2ஆக பிரிந்து வர்ச்சுவல் கட்டமைப்புல அது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஆய்வு எந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும் அப்படின்னா இது சூரிய கரோனாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன மர்மங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ஆய்வு பண்ணும். ரொம்ப முக்கியமாக இந்த கரோனாவில் வெளிப்படுற சூரியனோட துகள்கள் அது அதிகமான வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. அதுவும் செயற்கைக்கோள்கள் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாதிப்பிற்கு உள்ளாக்குது. சோ இதை ஆய்வுக்கு உட்படுத்துறது மூலமாக அதற்கான தீர்வை கண்டறிய முடியும். அதற்கான ஒரு அடிப்படையாக இது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த ESA கிட்ட இந்த ராக்கெட் இல்லையா, இதை ஏவுறதுக்கான ஒரு ராக்கெட் இல்லையா, ஏன் இந்தியாவில் ஏவுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமாக எழுது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த ESA கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள், அந்த ராக்கெட் அப்படின்றது ஒன்று சின்னதாக இருக்கு, இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்கு. சின்னதாக இருக்கிறது மூலமா அனுப்புறது அது போதுமான வசதிகள் இல்லாமல் இருக்கும். பெருசாக இருக்கிறது அனுப்பும் போது கூடுதல் செலவாகும். அதனால தான் PSLV-யை அவங்க தேர்வு செஞ்சு அதன் மூலமாக ஏவுறாங்க. இதற்காக இந்தியாவுக்கு 271 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தி இருக்கிறாங்க ESA. இந்த புரோபா அப்படின்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரோபா என்றால் அது ஒரு லத்தீன் வார்த்தை. அதற்கு முயற்சிப்போம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இந்த அடிப்படையில் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுடைய பணி அப்படின்றது சூரிய ஆய்வுல மிக முக்கியமான ஒன்றாக செயல்படும் அப்படின்னு கருதப்படுது.